வெல்கம் பேக் டு நிறைகுலம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 4th ஸ்டாண்டர்டோடைய 7th லெசன் தான் கா ஹிசாப் பத்தி பார்க்க போறோம். தான் மீன்ஸ் தானம். ஹிசாப்னா கால்குலேஷன், கணக்கு. அதாவது தானத்துடைய கணக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஹெட்டிங். ஓகே, லெசன் பார்க்கலாம். ஏக்தா ராஜா. ஏக்னா ஒண்ணுன்னு அர்த்தம். ராஜானா கிங். ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாங்கன்னு சொல்லலையா, அந்த மாதிரி ஒரு ராஜா இருந்தாரு. ராஜாஜி லக்தக் கபடே பகன்கர் யூங் தோ ஹஜாரோ ரூபாயே கர்ச் கர்த்தே ரக்தே தே. ராஜா அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, லக்தக் மீன்ஸ் ரொம்ப ஷைனியா, ரொம்ப பளபளன்னு இருக்கக்கூடிய கப்படேனா ஆடைய பகன்கர்னா அணிஞ்சுக்கிறது. ரொம்ப பளபளன்னு ரொம்ப ஷைனிங்கா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு யூத்தோ ஹஜாரோ ரூபாயே, ஹஜாரோ மீன்ஸ் 1000, ஹஜாரோ ரூபாயே மீன்ஸ் தௌசண்ட்ஸ்ல தான் செலவு பண்ணுவாராம். கர்ச் மீன்ஸ் ஸ்பெண்ட் பண்றது, செலவு பண்றது. ஆயிரக்கணக்குல செலவு பண்ணிட்டு ரக்தேத்தை வாழ்ந்துட்டு வராரு. பர் தான் கே வக்த் உன்கி முட்டி பந்து ஹோ ஜாதி தி. பர் மீன்ஸ் பட், ஆனா தான் கி வக்த், தானம் பண்ணக்கூடிய வக்த்னா டைம், தானம் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு அப்படின்னா மட்டும் உன்கி முட்டி மீன்ஸ் அவங்களுடைய அந்த கை என்ன பண்ணிக்கும், பந்து ஹோ ஜாதி தி. பந்து மீன்ஸ் க்ளோஸ், அவங்களுடைய அந்த கை மூடிக்கும். தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மட்டும் அவரோட கை மூடிக்கும், அதாவது தானம் மட்டும் செய்யவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. राज्यसभा में एक से एक नामी लोग आते रखते थे. ராஜ்யசபானா தர்பார்னு அர்த்தம். அங்க இருக்கக்கூடிய அந்த அரசவையில ஏக்னு எப்பவுமே இப்படிதான் யார்தான் வருவாங்க, நாமி மீன்ஸ் ஃபேமஸ்னு அர்த்தம். நாமி லோக்னா நல்லா ஃபேமஸா இருக்கக்கூடிய மக்கள். ஆத்தேனா கம் வர்றது, ரகத்தேனா வாழ்வாங்க, வந்து ஸ்டே பண்ணிட்டு போறாங்க. லேக்கின் மீன்ஸ் பட், ஆனா கரீப்னா ஏழைகள், புவர்னு அர்த்தம். துக்கினா ரொம்ப சோகமா இருக்கக்கூடிய, துக்கத்துல இருக்கக்கூடிய. வித்வான்னா நல்ல ஏதோ ஒரு கலையில வல்லுனரா இருக்கக்கூடிய மக்கள். சஜ்ஜனா ஜென்டில்மேன், நல்ல பண்புகள் உள்ள மக்கள். இன்மேசன இவர்கள்ல. கோயிபினா யாருமே. நகி ஆத்தா, நகி இஸ் த நெகட்டிவ் வேர்ட். அப்ப நகி ஆத்தானா வரது, நகி ஆத்தானா வரதே கிடையாது. क्योंकि वहां पर इनका बिल्कुल सत्कार नहीं होता था. क्योंकिனா ஏன் அப்படின்னா, ஏன் அவங்க வரது இல்ல அப்படின்னா, வஹாங்னா தேர், அந்த இடம், அவங்க அந்த ராஜசபையில இன்கா பில்குல் சத்கார் நகி ஹோத்தா தா. இன்கான அவர்களுக்கு, பில்குல்னா முற்றிலுமா, டோட்டலி ஃபுல்லாவே. சத்கார்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது விருந்தோம்பல் சொல்லுவோம் இல்லையா, அவங்களை வரவேற்று உபசரிக்கிறது. சத்கார் நகி ஹோத்தாத்தா, நகி இஸ் நெகட்டிவ் வேர்ட். அப்ப விருந்தோம்பல் அவங்களுக்கு கிடைக்காது, அதனால இந்த மக்கள் யாருமே அங்க வர்றது கிடையாது. அதாவது கரீப், துக்கி, வித்வான், சஜ்ஜன், இந்த மாதிரி 4 வகையான மக்கள் அங்க வரதே கிடையாது. வெறும் யார் வருவா அப்படின்னா, நாமிலோக், ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய மக்கள், நல்ல காசு உள்ள பாட்டிங்க மட்டும்தான் அங்க வருவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஏக் பார் உஸ் தேஸ் மே அக்கால் பட் கயா. பார்னா முறை, ஒரு முறை அப்படின்னு அர்த்தம், ஒரு தடவை. உஸ் தேஷ்னா கண்ட்ரி, அந்த கண்ட்ரில அக்கால்னா பஞ்சம்னு அர்த்தம், ஃபெமைன். அந்த பஞ்சம் படுகைனா ஃபால்ஸ், அதாவது பஞ்சம் நிலவுது அந்த இடத்துல. பூர்வி சிமா கே லோக பூக்கே பியாசே மர்னே லகே. பூர்வினா ஈஸ்டர்ன் சைடுன்னு அர்த்தம், கிழக்கு சைடுல இருக்கக்கூடிய. சிமானா எல்லைன்னு அர்த்தம், கிழக்கு எல்லையில இருக்கக்கூடிய. லோக்னா மக்கள், அதாவது ஈஸ்டர்ன் சைடுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே. பூக்கே பியாசே, பூக்கேனா பசி, பியாசேனா தாகம், பசினாலையும் தாகத்தினாலையும். மர்னேனா டெத், இறந்து போயிட்டு இருக்காங்க. ராஜா கே பாஸ் கபர் ஆயி. ராஜா கே பாஸ்னா நியர், ராஜா கிட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ராஜா கிட்ட. கபர்னா நியூஸ், செய்தி. அந்த இறக்குறாங்க இல்லையா, அதை பத்தின செய்தி. ஆயினா வந்ததுன்னு அர்த்தம். ராஜா கிட்ட அந்த இறக்குறத பத்தின செய்தி வருது. வேனா அவர் போலேன்னா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, யகுத்தோ பகவான் கி மார் ஹை. யகுத்தோ பகவான கடவுள். இது யாருடைய மார்னா கொலை, அதாவது கில் பண்றது. யாரு இவங்களை எல்லாரையும் கொல்றா அப்படின்னா, பகவான் தான் கொல்றாரு. இஸ்மே மேரா கோயி ஹாத் நஹி ஹை. இஸ்மேனா இதுல, மேரான என்னுடைய, கோயி ஹாத்னா கை, என்னோட பங்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல கை தான், ஆனா இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, என்னோட பங்கு
நஹி ஹை, நஹினா இல்ல அப்படின்னு அர்த்தம். இது வந்து கடவுளோட செயலு, இதுல என்னோட பங்கு எதுவும் இல்ல அப்படிங்கறத ராஜா சொல்றாரு. நெக்ஸ்ட், லோக் நே கஹா, லோக்னா மக்கள், கஹானா சொல்றாரு, மக்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மகாராஜ் ராஜ் பண்டார் சே ஹமாரி சகாயதா கர்னே கி கிருபா கரோ. மகாராஜ் ராஜ் பண்டார் சே ஹமாரி சகாயதா, சகாயதா மீன்ஸ் ஹெல்ப். மகாராஜ் கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ராஜ் பண்டார் சே, ராஜ் பண்டார் அப்படின்னா அங்க நிறைய பொருட்கள் எல்லாம் சேமித்து வச்சிருப்பாங்க இல்லையா ராஜாக்கள், அதை வந்து ராஜ் பண்டார்னு சொல்லுவோம். ராஜ் பண்டார் சே, அதாவது ராஜ பண்டார்ல இருந்து ஹமாரி சகாயதா கர்னேகி கிருபா கரே, ஹமாரி ஹமாரி எங்களுக்கு, சகாயதா சகாயத்தா ஹெல்ப், உதவி பண்றதுக்காக, கிருபா கரே, கிருப்பான ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம் ப்ளீஸ்ன்னு கேட்போம், அதை கிருபா கரேன்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுங்க, ராஜபண்டார்ல இருந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. जिससे हम लोग दूसरे देशों से अनाज खरीद कर अपनी जान बचा सके. जिससे जिससे அதனால हम लोगனா வி பீப்புள், நாங்க நாங்க மக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தூசரே தேசம் சே, தூசரேனா அடுத்த அப்படின்னு அர்த்தம், பக்கத்து நாடுன்னு சொல்லுவோம் இல்லையா. தூசரே தேசம் சே, பக்கத்து நாடு கிட்டே இருந்து, அனாஜ் கரீதுக்கர், அனாஜ்னா கிரெயின், தானியங்களை, கரீதுக்கர்னா வாங்கிக்கிட்டு, மத்த நாடுகள்ட்ட இருந்து நாங்க அனாஜ் கிரெயினை வாங்கிட்டு, அப்படி ஜான் பச்சா சக்கே, அப்படி தன்னுடைய ஜான்னா உயிரை வந்து பச்சானா காப்பாத்துறது, எங்க உயிரை வந்து நாங்க சேவ் பண்ணிப்போம். மத்த நாடுகள்ட்ட இருந்து நாங்க அனாஜ் கிரெயின் வாங்கிட்டு நாங்க எங்களோட உயிரை காப்பாத்திக்க முடியும், அதனால ராஜ் பண்டார்ல இருந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ராஜானே கஹா, ராஜா வந்து கஹான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆஜ் தும் லோக் அக்கால் சே பீடித் ஹோ. ஆஜ்னா டுடே, இன்னைக்கு, தும் லோக்னா யூ பீப்புள், நீங்க எல்லாருமே, அக்கால்னா பஞ்சம், பஞ்சத்தினால, பீடிட் மீன்ஸ் பீடிக்கப்பட்டுள்ளீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதாவது பஞ்சத்தினால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கல் பத்தா சலேகா, கல்னா டுமாரோ, நாளைக்கு, பத்தா சலேகா நாளைக்கு தெரியும், என்ன தெரியும், கஹி பூகம்ப ஆயாக, கஹினா எனி, ஏதோ ஒரு, பூகம்ப ஆயாக, பூகம்னா பூகம்பம், எர்த்துக்வேக் நாளைக்கு வரலாம், மேபி நாளைக்கு ஒரு எர்த்துக்வேக் வரலாம். பர்சோ சுனேகா, பர்சோனா டே ஆஃப்டர் டுமாரோ, டே ஆஃப்டர் எஸ்டர்டேவும் பர்சோ தான், டே ஆஃப்டர் டுமாரோவும் பர்சோ தான். இந்த இடத்துல டே ஆஃப்டர் டுமாரோ, நாளை மறுநாள் சுனுங்கா மீன்ஸ் நான் கேட்பேன், என்ன கேட்பீங்க, கஹி கே லோக் படே கரீப் ஹை, கஹி கே லோக், அங்க இருக்க, கஹி மீன்ஸ் தேர், அங்க இருக்கக்கூடிய மக்கள், லோக்னா மக்கள், படே கரீப் ஹை, படே கரீப்னா போர், ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க. दो वक्त की रोटी नहीं जुटती, दो மீன்ஸ் ரெண்டு, வக்த்னா டைம், ரெண்டு பொழுதுக்கு வேண்டி, ரோட்டினா சப்பாத்தி கூட, நகி ஜூர்த்தி மீன்ஸ் கேதர், சேகரிக்க முடியல, எங்களால ரெண்டு வேலைக்கு கூட எங்களுக்கு சாப்பாட சேகரிக்க முடியல அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்றாரு ராஜா. इस तरह सभी की सहायता करते करते जब राज भंडार खत्म हो जाएगा. इस तरह तरहனா டைப், இதே மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது इस तरह சபினா ஆல், எல்லாருக்குமே, சகாயத்தா கர்த்தே, சகாயத்தா மீன்ஸ் ஹெல்ப், சகாயத்தானா ஹெல்ப், சகாயத்தா கர்த்தே ஹெல்ப் பண்ணி, जब राज भंडार खत्म हो जाएगा, जब मीन्स when, எப்போ ராஜ் பண்டார் கத்தம் ஹோ ஜாயேகா, கத்தம் மீன்ஸ் பினிஷ்டு, எப்ப ராஜ் பண்டாரே பினிஷ் ஆகுதோ, அதாவது முடிஞ்சு போயிருதோ, தப் குதுமை ஹி திவாலியா ஹோ ஜாவுங்கா, தப்னா அப்போ, எப்போ வந்து ராஜ் பண்டார் முடிஞ்சிருதோ அப்போ, குத் மீன்ஸ் மை செல்ஃப், நானே என்ன ஆயிருவேன், மைஹி திவாலியா ஹோ ஜாயேகா, திவாலியா மீன்ஸ் ரொம்ப எதுவுமே இல்லாம கம்ப்ளீட் ஆயிரும் இல்லையா, பினிஷ் ஆயிரும் இல்லையா, அது திவாலியான்னு சொல்லுவாங்க, நானே திவால் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றாரு. यज्ञ सुनकर सभी निराश होकर लौट गए. यज्ञ सुनकर மீன்ஸ் ஆஃப்டர் ஹியரிங் தட், அது கேட்டதுக்கு பிறகு, சபினா ஆல், அங்க இருக்க எல்லாருமே, நிராஷ் மீன்ஸ் டிசப்பாயின்மெண்ட், அதாவது தாங்க எது வேணும்னு தேடி வந்தாங்களோ அது கிடைக்காம போயிடும் இல்லையா, அது நிராஷ் ஆகி, லவுட் மீன்ஸ் ரிட்டர்ன், திரும்ப போயிடுறாங்க, அவங்க தேடி வந்தது அவங்களுக்கு கிடைக்கல, சோ அவங்க ரிட்டர்ன் போயிடுறாங்க. नेक्स्ट टाइम इधर अकाल का प्रकोप फैलता ही जा रहा था. इधर मीन्स हियर, இங்க அகால் மீன்ஸ் பஞ்சம், அந்த பஞ்சமோட பிரகோப் ஃபைல்தா மீன்ஸ் ஸ்ப்ரெட்டிங், பிரகோப் மீன்ஸ் லோக்கலைசேஷன், பரவல், அது பரவுற ஸ்பீட் வந்து, ஃபைல்தா வந்து ஹி ஜா ரஹா ஹை, அது இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கு, அதாவது அந்த பஞ்சம் வந்து ரொம்ப பரவிக்கிட்டே தான் இருக்கு இன்னுமே.
न जाने रोज कितने ही लोग भूख से मरने लगे. न जाने, न is a negative word. जाने means knowing, தெரிகிறது. न जानेனா தெரியல. என்ன தெரியல அப்படின்னா ரோஜ், ரோஜ் means daily, டெய்லியுமே கித்தனை ஹி லோக், கித்தனைனா how many, எத்தனை லோக், லோக்னா மக்கள், எத்தனை மக்கள் வந்து பூக் சே மர்னே லகே, பூக், பூக்னா பசி, பசியால மர்னே, மர்னேனா இறக்குறது. அவங்களுக்கே தெரியலையா எத்தனை மக்கள் வந்து பசியால இறந்து போயிட்டு இருக்காங்க டெய்லி அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாத நிலைமையில தான் இருக்கு. லோக் ஃபிர் ராஜா கே பாஸ் பகுஞ்சே, லோக், லோக்னா மக்கள், மக்கள் வந்து ஃபிர் மீன்ஸ் அகைன், திரும்பவுமே ராஜா கே பாஸ், ராஜா கிட்ட, பகுஞ்சே, பகுஞ்சேனா போய் சேர்றது, வந்து வந்துடுறது, ராஜா கிட்ட திரும்பியும் வராங்க. உன்ஹோனே ராஜ்யசபா மே குஹாரா பல்கயி, உன்ஹோனே ராஜ்யசபா மே குஹார் லஹாயி, உன்ஹோனே, உன்ஹோனேன்னு அவர்கள், ராஜ்யசபா மே, ராஜ்யசபையில, குஹார், குஹார் மீன்ஸ் பெட்டிஷன், நம்ம ஒரு பெட்டிஷன் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி குஹார் லஹாய், அதாவது பெட்டிஷன் கொடுக்குறாங்களாம். துஹாய் மகாராஜ், மகாராஜா வாழ்த்திட்டு, ஆப்சே, ஆப்சேனா உங்ககிட்ட, ஜியாதா குச் நஹி சாக்தே, ஜியாதா, ஜியாதானா அதிகமா, மோர், நிறைய, குச் நஹி, குச் நஹி நிறைய ஒன்னும், சாக்தே, சாக்தேனா வேண்டல, நாங்க ஒன்னும் உங்கள்ட்ட நிறைய கேட்க கிடையாது. சிர்ஃப் 10,000 ரூபாயே ஹமே தே தே. சிர்ஃப், சிர்ஃப் மீன்ஸ் ஒன்லி, வெறும் 10,000 ரூபாய், ஹசார், ஹசார் மீன்ஸ் 1000, 10,000 அப்படின்னா 10,000, 10,000 ரூபாய் மட்டும், ஹமே, ஹமேனா எங்களுக்கு, தே தே, தே தே மீன்ஸ் ப்ளீஸ் கிவ் அப்படின்னு அர்த்தம், எங்களுக்கு நீங்க கொடுங்க. தோ ஹம் ஆதா பேட் காக்கர் பி ஜிந்தா ரஹ் ஜாயேங்கே. தோ ஹம் மீன்ஸ் நாங்க, ஆதா பேட், ஆதா, ஆதா மீன்ஸ் ஹாஃப், பாதி, பேட், பேட்னா வயிறு, அதாவது பாதி வயிறு, அதாவது பாதி ஸ்டொமக் வரைக்கும், காக்கர், காக்கர்னா சாப்பிட்டுட்டு, பீனா ஆல்சோ சாப்பிட்டுட்டு கூட, ஜிந்தா ரகு ஜாயேங்கா, ஜிந்தா, ஜிந்தா மீன்ஸ் லைஃப், நாங்க உயிரோட இருப்போம், நாங்க உயிர் வாழ்ந்துப்போம், ஒரு பாதி வயிறு சாப்பிட்டுட்டு கூட நாங்க உயிரோட இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராஜானே கஹா, ராஜா என்ன சொல்றாரு அதுக்கு, கஹானா சொல்றது, அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா 10,000 ரூபாயே பி கியா தும்கே பகுத் கம் லக் ரஹே ஹை. 10,000 ரூபாய், அதாவது 10,000 ரூபாய், பீனா ஆல்சோ 10,000 ரூபாய் கூட, கியா தும்ஹே, கியானா வாட், என்ன உங்களுக்கு, தும்ஹேனா உங்களுக்கு, பகுத் கம் லக் ரஹா ஹை, பகுத், பகுத்னா ரொம்ப, கம், கம்னா கம்மி, ரொம்ப கம்மியான காசா உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி, லக் ரஹானா ஃபீலிங்ஸோ, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுதா, அந்த 10,000 ரூபாங்கிறது ரொம்ப கம்மி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவர் உத்தனே கஷ்ட சே ஜீவித் ரஹ்கர் லாப் ஹி கியா ஹை, அவர் மீன்ஸ் அண்ட், மற்றும் உத்னி கஷ்ட சே, கஷ்ட மீன்ஸ் கஷ்டப்பட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு, உத்னி கஷ்ட மீன்ஸ் அவ்வளவு கஷ்டப்பட்டு, ஜீவித் ரஹ்கர், ஜீவித் வாழ்றது, உயிர் வாழ்றது, லாப் ஹி கியா ஹை, லாப், லாப்னா பலன், லாபம் என்ன இருக்கு, அப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு உயிர் வாழ்றதுல உங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. एक व्यक्ति ने कहा, एक व्यक्ति, व्यक्ति मीन्स पर्सन, ஒரு पर्सन, ஒரு மனுஷன் வந்து கஹான்னு சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, भगवान की कृपा से लाखों रुपये राजकोष में मौजूद हैं. பகவான் கி கிருபா, கிருபானா கருணை, பகவான் கடவுளோட கருணைனால, கடவுளோட பிளீசிங்னால, லாக்கோ ருப்பியே, லாக்கோ, லாக்கோனா லேக்ஸ், லட்சக்கணக்கான ருப்பையே வந்து, ராஜ்கோஷ்மே, ராஜ்கோஷ் வந்து கருவூலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ராஜ்கோஷ்ல, மௌஜூத் ஹை, மௌஜூத், மௌஜூத் தான் பிரசன்ட், இருக்கிறது, இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜெய்சே தன் கா சாகர் ஹோ, ஜெய்சே, ஜெய்சேனா லைக் தட், எப்படி இருக்காது அப்படின்னா, தன் கா சாகர், சாகர்னா ஓஷன், கடல்னு அர்த்தம், தன் கா சாகர், அதாவது பணத்தோட கடல் மாதிரி உங்ககிட்ட இப்ப ராஜ்கோஷ்ல இருக்குது நிறைய பணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உஸ்மே சே ஏக் ஆதா லோட்டா ले लेने से महाराज का क्या नुकसान हो जाएगा. உஸ்மே சேனா அதுல, ஏக் ஆதா லோட்டா, ஏக்னா ஒண்ணு, ஆதா மீன்ஸ் ஆஃப், அதாவது ஒரு பகுதி, ஒரு அரை பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அத சொல்றாங்க. ஏக் ஆதா லோட்டா, அதாவது ஒரு அரை பகுதிய, லோட்டா, லோட்டானா காயின்ஸ, லேனேசே, லேனே மீன்ஸ் டேக்கிங், எடுக்கிறதுல, மகாராஜ்கா, மகாராஜுக்கு, கியா நுக்சான் ஹோ ஜாயேகா, கியா மீன்ஸ் வாட், என்ன, நுக்சான், நுக்சான்னா இழப்பு, லாஸ் ஆயிரும், அப்படி என்ன இழப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கேக்குறாங்க. நெக்ஸ்ட், ராஜானே கஹா, ராஜா வந்து கஹானா சொல்றாரா, என்ன சொல்றாரு அப்படின்னா, ராஜ்கோஷ் மே அதிக் தன் ஹை தோ கியா உசே தோனோ ஹாத்தோ சே லூட்டா துங். ராஜ்கோஷ் மே, ராஜ்கோஷ்ல அதிக் தன் ஹை, அதிக்னா நிறைய, நிறைய வந்து தன்ன பணம் இருந்துச்சு அப்படின்னா, தோ கியானா வாட், என்ன நீங்க, உசே தோனோ ஹாத்தோ சே, தோனோ ஹாத்தோனா ரெண்டு கையாலையும், லூட்டாதும் மீன்ஸ் எடுத்துப்பீங்களா, அதாவது கொள்ளடிச்சுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு.
एक अन्य व्यक्ति ने कहा अन्य व्यक्ति अन्य மீன்ஸ் அதர் இன்னொரு व्यक्ति व्यक्तिனா பர்சன் இன்னொரு பர்சன் வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா महल में प्रतिदिन हजारों रुपये इन सुगंधित वस्त्र मनोरंजन और महल की सजावट में खर्च होते हैं महल में அந்த महल பேலஸ்ல அந்த பேலஸ்ல வந்துட்டு பிரதிதின்னா டெய்லியுமே ஹஜாரம் ரூபாய் ஹஜாரம்னா 1000 ஆயிரக்கணக்கான ரூபாயா வந்து சுகந்தித் மீன்ஸ் பிராக்மெண்ட் ரொம்ப மனம் உள்ள ரொம்ப நல்ல வாசனை உள்ள வஸ்திரம் மீன்ஸ் ட்ரெஸ்ஸஸ் நல்ல வாசனை உள்ள அந்த ட்ரெஸ்ஸஸ்க்காகவும் மனோரஞ்சன் அவர் மஹல் கி சஜாவட் மனோரஞ்சன் அதாவது கேளிக்கைன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபன் நல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்காகவும் அவர் மஹல் கி சஜாவட் மஹல்னா பேலஸ் அந்த பேலஸோடைய சஜாவட்னா டெக்கரேஷன் அலங்காரத்துக்காகவும் மே கர்ச் ஓத்தே ஹை கர்ச்னா ஸ்பெண்ட் செலவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு यदि इन रुपयों में से ही थोड़ा सा धन जरूरतमंदों को मिल जाए तो उन दुखियों की जान बच जाएगी यदि मीन्स इफ ஒருவேளை इन रुपयोना காசு இந்த காசுகள்ல மேசேகி தோடாசா தோடாசானா கொஞ்சோண்டு அந்த காசுகள்ல கொஞ்சோண்டி காசு தோடாசா மீன்ஸ் லிட்டில் அமௌண்ட் கொஞ்சோண்டி தன்னா காசு கொஞ்சம் அமௌண்ட் அட்லீஸ்ட் ஜரூரத் மந்தோங்கே கோ மில் ஜாயே ஜரூரத் மந்தோ அதாவது ஒன் ஹூ இஸ் இன் நீடு யார் தேவையில இருக்கிறாங்களோ அவங்கள ஜரூரத் மந்தோன்னு சொல்லுவாங்க ஏழைகள் நீடி கோ மில் ஜாயேனா கிடைச்சது அப்படின்னா மில் மீன்ஸ் மீட் அதாவது கிடைச்சது அப்படின்னா உன் துக்கியோம் கி ஜான் பச் ஜாயேங்கே உன் துக்கியோனா அந்த துக்கத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜான் பச் ஜாயேங்கே ஜான்னா உயிர் பச்னா காப்பாத்துறது உயிர் கூட காப்பாத்தப்பட்டிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யக சுன்கர் ராஜாக்கோ குரோத் ஆகையா யக சுன்கர் கேட்டதுக்கு அப்புறம் அதை கேட்டதுக்கு பிறகு ராஜாவுக்கு குரோத் ஆகையா குரோத் மீன்ஸ் கோபம் ரொம்பவே கோபம் வந்துருது வக் குஸ்ஸே போலா வக் குஸ்ஸே இஸ் ஆல்சோ கோபம் தான் ஆங்கர் அவங்க கோபத்துல போலான்னா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா குத் பிகாரி ஹோக்கர் முஜே உபதேஷ் தே ரஹே ஹோ குத் மீன்ஸ் இன்செல்ஃப் நீங்களே பிகாரினா ஏழைகளா இருந்துகிட்டு முஜேனா என்கிட்ட உபதேஷ் தே ரஹே ஹோ உபதேஷ்னா அட்வைஸ் நீங்களே எனக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்களா தே ரஹேனா நீங்க எனக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மேரா ருப்பையாக மே சாகோ மேரா ரூபாயா என்னோடது என்னோட காசு அது மை சாகேனா நான் விரும்பினேன் அப்படின்னா உசே உபல்கர் காவும் சாகே தல்கார் உசேனா அத உபால்கர் மீன்ஸ் பாயில் பண்ணி காவும்னா ஈட் பண்றது நான் ஒருவேளை விரும்பினேன் அப்படின்னா அதை நான் என்ன பண்ணுவேன் அவிச்சு கூட சாப்பிட்டுருவேன் அந்த காசுங்களை அவிச்சு கூட நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மேரி மர்ஜி மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் என்னுடைய விருப்பம் அது என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அது அப்படின்னு சொல்லி சொல்றாரு தும் அகர் இசி தரக் பக்வாஸ் கரேங்கே தோ முஷ்கில் மே படு ஜாவோங்கே தும் மீன்ஸ் நீ வந்து அகர் மீன்ஸ் இஃப் ஒருவேளை இசி தரக்னா இதே மாதிரி பக்வாஸ் மீன்ஸ் ரபிஷா பேசுறது ஏதாவது தேவையில்லாம பேசிட்டு இருந்தா அப்படின்னா तो मुश्किल மீன்ஸ் ஹார்ட்ஷிப் கஷ்டத்துல ஏதாவது டிஃபிகல்ட்டில கடினமான சூழ்நிலையில படு ஜாயேங்க அப்படின்னா மாட்டிப்பா அப்படின்னு அர்த்தம் நீ வந்து ஏதாவது இப்படி பேசிட்டு இருந்த அப்படின்னா ஏதாவது ஒரு சிக்கல்ல நீ மாட்டிப்பா அப்படிங்கறத சொல்றாரு इसलिए इसी वक्त तुम चुपचाप खिसक जाओ इसलिए அதனால இசி வக்த்னா டைம் இந்த நொடியே இந்த டைமே தும்னா யூ நீ வந்து சூப்சாப் மீன்ஸ் சைலண்ட் அமைதியா என்ன பண்ணிடு கிசக்னா ஸ்லிப் ஆகி நழுவி போயிடுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா இங்க இருந்து ஓடி போயிரு நழுவி அப்படியே போயிரு அப்படின்னு ஜாவோ மீன்ஸ் கோ போயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராஜா கா क्रोध देखकर लोग वहां से चले गए ராஜா கா क्रोधனா கோபம் ராஜாவோட கோபத்தை தேக்கர்னா பார்த்துட்டு லோக்னா மக்கள் என்ன பண்றாங்க வஹாசே அங்க இருந்து சலேகைனா போயிடுறாங்க அங்க இருந்து போயிடுறாங்க ராஜா ஹன்ஸ்தே ஹுயே போலா ராஜா வந்து ஹன்ஸ்னா சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு போலானா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா சோட்டே மூக்கு படி பாத் சோட்டேனா ஸ்மால் சின்ன முகுனா வாய் சின்ன வாய் படி பாத்னா வார்த்தை படினா பிக் பெரிய வார்த்தை சின்ன வாயதான் இருக்கானா எப்படி இருக்கு வார்த்தைகளா பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏழையா இருந்துகிட்டு சொல்றாங்க இல்லையா அதனால அப்படி சொல்றாரு அகர் 100-200 रुपये होते तो एक बार सोच भी सकता था
அகர் அகர் மீன்ஸ் இஃப் ஒருவேளை சவ் தோ சவ் சவ் சவ்னா 100 தோ சவ்னா 200 தோனா 2 200 100 200 ருபையே ருபைனா அமௌண்ட் வந்து போத்தேத்தோ இருந்துச்சு அப்படின்னா கூட ஏக் பார்னா ஒரு தடவை சோச் பி சக்தாத்தா சோச்னா திங்க் பண்றது யோசிக்கிறது சோச் பி சக்தாத்தா யோசிச்சிருக்க கூட செய்வேன் ஒருவேளை 100 ரூபாய் 200 ரூபாய் கேட்டிருந்தா கூட நான் யோசிச்சிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு पहरेदारों की खुराक 2-4 दिन कम कर देता और यक रकम पूरी भी हो जाती பஹரேதாரம் மீன்ஸ் வாட்ச்மேன் அங்க இருப்பாங்களா காவலாளிகள் இருப்பாங்களே அவங்களுடைய குராக் மீன்ஸ் அளவு அதாவது காசு கொடுப்பாங்களே அவங்களுக்கு வேஜஸ் கொடுப்பாங்க இல்லையா அந்த அளவுல 2-4 दिन दो மீன்ஸ் 2 4 மீன்ஸ் 4 2 दिन மீன்ஸ் டேஸ் 2 4 வந்து கம்னு கம்மி பண்றது கம்மி பண்ணி தேத்தானா கொடுத்தோம் அப்படின்னா அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ரக்கம் மீன்ஸ் அந்த தொகை வந்து என்ன ஆயிரும் பூரி பி ஹோ ஜாத்தி பூரியில கம்ப்ளீட் ஆயிரும் 2 நாள் வந்து வாட்ச்மேனுக்கு காசு கம்மியா கொடுத்தோம்னா இந்த அமௌண்ட் அங்க ஈக்குவல் ஆயிட்டு போகுது அப்ப கூட அவரோட காசு கொடுக்குறேன்னு அவருக்கு மனசு வரல அத சொல்றாங்க मगर 100-200 से इन लोगों का पेट नहीं भरेगा मगर मीन्स பட் ஆனா 100-200 100-200 ரூபாயில லோகோனா மக்கள் இந்த மக்களுடைய பேட்னா வயிறு இந்த மக்களுடைய வயிறு வந்து நகி பரேகா மீன்ஸ் பில் நிரம்புறது நகி பரேகா மீன்ஸ் நிரம்பாது அப்படிங்கறத சொல்றாங்க एकदम 10,000 मांग बैठे एकदमனா ஆல் ஆஃப் த சடன் திடீர்னு 10,000 10,000 மாங் பைட்டே மாங்னா ஆஸ்கிங் கேக்குறது கேட்டுட்டு உட்கார்ந்துட்டாங்களே பைட்டே மீன்ஸ் உட்கார்றது இப்படி திடீர்னு 10,000 ரூபாய் கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோட்டே லோகோं के कारण नाक में दम हो गया है சோட்டே மீன்ஸ் ஸ்மால் லோகோ மீன்ஸ் மக்கள் அதாவது சோட்டே லோகம்னா சின்ன மக்கள் கிடையாது ஏழையா இருக்கக்கூடிய மக்கள்ங்கிற காரணத்தினால நாக்மே தம் ஹோகயா இஸ் இடியம் அதாவது அவங்க ரொம்பவே ஈஸியா கேக்குறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க அவங்க ஏழையா இருக்கனாலதான் நிறைய 10,000ங்கிறத அசால்ட்டா கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து यज्ञ सुनकर वहां उपस्थित लोग हाँ हूं कहकर रह गए यज्ञ सुनकர்னா இதை கேட்டதுக்கு அப்புறம் வஹா உபஸ்தித்னா பிரசன்ட் ஆயிருக்கு அங்க இருக்கக்கூடிய லோக்னா மக்கள் ஹா ஹூங்க மட்டும் கஹுக்கர்னு சொல்லிக்கிட்டு ரகுகையா அங்க இருக்கிறாங்க मगर मन ही मन उन्होंने भी सोचा மகர்னா பட் ஆனா மன் ஹி மன்னா மனசுக்குள்ளேயே உன்ஹோனே பி சோச்சா உன்ஹோனேனா அவங்களும் கூட சோச்சானா திங்க் பண்ற அவங்களும் அதான் யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ராஜா நே யகு டீக் நஹி கியா ராஜா வந்து யகு டீக்னா கரெக்டானது நஹி கியா நஹி இஸ் நெகட்டிவா சோ நஹி கியானா செய்யல அப்படின்னு அர்த்தம் ராஜா வந்து கரெக்டா ஒன்னும் செய்யல जरूरतमंदों की सहायता करना तो राजा का कर्तव्य है जरूरतमंदों அப்படின்னா தேவையில இருக்கவங்களுக்கு சகாயத்தா கர்னா மீன்ஸ் ஹெல்ப் பண்றது சகாயத்தனா ஹெல்ப் பண்றது ராஜாக்கா கர்த்தவிய கடமை ராஜாவோட கடமை தான் அப்படிங்கறத அவங்க மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க வெளியில எதுவுமே சொல்லவே இல்லை 2 दिन बाद न जाने कहां से एक बूढ़ा सन्यासी राज्यसभा में आया 2 दिन 2 நாளைக்கு பாத்னா ஆஃப்டர் 2 நாளைக்கு பிறகு நான் ஜானே மீன்ஸ் தெரிகிறது நான் ஜானேனா தெரியாத அப்படின்னு அர்த்தம் தெரியாத கஹாசேனா ஃப்ரம் எனிவர் வேற எங்கேயோ இருந்து ஏக் புடா சன்னியாசி புடானா ஒரு வயசான சன்னியாசி ஒருத்தவங்க ராஜ்யசபாமே ராஜ்யசபாவுக்கு வராங்க ஆயானா வர்றது வந்துட்டாங்க उसने राजा को आशीर्वाद देते हुए कहा उसनेனா அவரு ராஜாவுக்கு ஆசீர்வாத் தேத்தே ஹுயே கஹா ஆசீர்வாத் அதாவது வாழ்த்து சொல்லிட்டு கஹானா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா தாத்தா கர்ண் மகாராஜ் கர்ணனுங்கிறது கொடைவல்லன்னு சொல்லுவாங்க இல்லையா கர்ணரை அதனால அவரை அப்படி சொல்றாங்க கர்ண் மகாராஜ்னு சொல்லிட்டு படி தூர் சே ஆப்கி பிரசித்தி சுன்கர் ஆயா ஹை படி தூர்னா தூரம் ரொம்ப தூரத்துல இருந்து ஆப்கினா உங்களுடைய பிரசித்தினா ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறத சுன்கர்னா கேட்டுட்டு ஆயாஹனா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சன்னியாசிக்கு இச்சா பி பூரி கர்தே சன்னியாசிக்கு இச்சானா ஆசை சன்னியாசியோட ஆசையை பீனா ஆல்சோ
சன்னியாசியோட ஆசையை கூட பூரி கர்தே, பூரி பூரினா கம்ப்ளீட் பண்ணி நிறைவேத்துங்க அப்படின்னு சொல்லி சன்னியாசி கேக்குறாரு. அப்பனி பிரசாந்த் சுன்கர் ராஜா போலா, அப்பனி அப்படின்னு தன்னுடைய பிரசான்ஸ்னா அந்த புகழ்ச்சிய சுன்கர கேட்டதுக்கு அப்புறம் ராஜா போலான்னா சொல்றாரு. ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜரா பத்தாத்தோ சலே தும்கே கியா சாகியே, ஜரானா லிட்டில் கொஞ்சம், பத்தாத்தோனா தெரியும் அப்படின்னா, தும்கே கியா சாகியே, தும்கேனா உங்களுக்கு, கியா சாகியனா வேணும், கியானா வாட் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. யதி தோடா கம் மாங்கோத்தும் ஷயத் மில் பி ஜாயே, யதினா இஃப் ஒருவேளை, தோடானா லிட்டில் அமௌண்ட் கொஞ்சோண்டி, கம் கம்னா கம்மியா, கொஞ்சம் கம்மியா, மாங்கோ மீன்ஸ் கேட்டீங்க அப்படின்னா, மாங்கோ மீன்ஸ் ஆஸ்கிங் கேட்டீங்க அப்படின்னா, ஷயத்னா ஒருவேளை, மில் பி ஜாயே, மில்ல கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். மில் பி ஜாயினா கிடைக்கவும் கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கொஞ்சமா கேட்டீங்கன்னா கிடைக்குங்கிறத சொல்றாரு. சன்னியாசி கஹான்னு சொல்றது. என்ன சொல்றாரு அப்படின்னா, மேத்தோம் சன்னியாசி ஹூம், மைன்னு நானு, தோ சன்னியாசி நான் ஒரு சன்னியாசி, மே அதிக் தன் கா கியா கருங்கா, மே அதிக்னா ஜாஸ்தி, நிறைய, தன்னா காசு, நிறைய காசை வச்சுட்டு, கியா கருங்கா, கியானா வாட் என்ன செய்வேன், கருங்கா மீன்ஸ் டூயிங் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மை राजकोष से 20 दिन तक बहुत मामूली भिक्षा प्रतिदिन लेना चाहता हूँ. மைனா நானு, ராஜ்கோஷ் ராஜ கருவூலத்துல இருந்து 20 தின், 20 மீன்ஸ் 20, 20 நாளைக்கு வரைக்கும், தக்னா அது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம், 20 நாள் வரைக்கும், பகுத் மாமூலினா ரொம்ப கம்மியான, ரொம்ப மைனர் அமௌண்ட் ஆஃப் பிக்ஷானா பிக்ஷை, கொஞ்சம் அமௌண்டா, ரொம்ப கம்மியான அமௌண்ட் வந்து பிரதிதினா டெய்லியுமே, லேனா சாக்தாகும் எனக்கு கிடைக்கணும், லேனானா எடுத்துக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜ்கோஷ்ல இருந்து டெய்லி ரொம்ப கம்மியான அமௌண்ட்டா நான் பிக்ஷையா வாங்கிக்கிறதுக்கு விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேரா பிக்ஷா லேனேக்கா நியம் இஸ் பிரகார் ஹை, மேரான என்னுடைய, பிக்ஷா லேனா அதாவது பிக்ஷையை வாங்கிக்கிறதுக்கான நியம்னா கண்டிஷன், விதி வந்து இஸ் பிரகார் இந்த மாதிரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் சொல்றாரு. மை பகலே தின் ஜோ லேத்தாகும், பகலேதினா ஃபர்ஸ்ட் நாள், ஜோ லேத்தானா எவ்வளவு வாங்கிக்கிறனோ, தூசரே தின் இஸ்கா துகுனா, தூசரேனா மறுநாள், இஸ்கா துகுனானா டபுள், அதோடைய டபுள், முத நாள் எவ்வளவு வாங்கணும் அதோடைய டபுள் மறுநாளும், பிர் தீஸ்ரே தின் இஸ்கா துகுனா, ஃபிர்னா ஆஃப்டர் அதுக்கப்புறம், தீஸ்ரே தின் மூணாவது நாள், இஸ்கா துகுனா அதோடைய டபுளும், பிர் சௌதே தின் தீஸ்ரே தின் கா துகுனா, ஃபிர்னா ஆஃப்டர் அதுக்கப்புறம், சௌதேனா ஃபோர்த் நாலாவது நாள் வந்து, தீஸ்ரே தின் கா துகுனா மூணாவது, தீஸ்ரேன்னு தேர்ட் டேயோடைய துகுனா டபுள் ரெட்டிப்பு அமௌண்டா எனக்கு பிக்ஷாவா வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. नेक्स्ट है, इसी तरह से प्रतिदिन दुगुना लेता जाता हूँ. इसी तरह இதே மாதிரி, தரக்னா லைக் தட், இதே மாதிரி, பிரதிதினா டெய்லியுமே, துகுனா லேத்தா ஜாத்தா ஹூம், துகுனா டபுள் பண்ணி நான் வந்து வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிக்ஷா லேனே கா மேரா யகி தரிகா ஹை, பிக்ஷா லேனா அதாவது பிக்ஷை வாங்கிக்கிறதுக்கு, மேரான என்னுடைய, யகி தரிகா ஹை இந்த வழியில தான் நான் வாங்கிப்பேன், தரிக்கான வே இந்த வழியில தான் நான் எப்பயுமே வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ராஜா வந்து போலானா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தரிகாத்தோ சமஜ் கயா, தரிக்கான வழி, அந்த வழி என்னவோ எனக்கு சமஜ் சமஜ்னா புரிஞ்சுக்குச்சு. மகர் பகலே தின் கித்னா லேகா, மகர்னா பட் ஆனா, பகலேதினா ஃபர்ஸ்ட் நாள், கித்னா எவ்வளவு, நீங்க வந்து எவ்வளவு வாங்கிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. யகி அசலி பாத் ஹை, யகினா அதுதான், அசலி பாத் ஹை அசலினா உண்மையான விஷயம், பாத்ல விஷயம், இதுதான் உண்மையான விஷயம், அதுதான் வந்து இம்பார்ட்டன்டான விஷயங்கிறத சொல்லிடுறாரு. அசலினா உண்மைதான், ஆனா இந்த இடத்துல அதுதான் இம்பார்ட்டன்டான விஷயங்கிறத சொல்றாரு. दो चार रुपयों से पेट भर जाए तो अच्छी बात है. दो मीन्स 2, 4 மீன்ஸ் 4, 2 रुपयो மீன்ஸ் 2 நாள் ருப்பைய வாங்கிக்கிட்டீங்க, பேட்னா வயிறு, பர்ஜாயேனா நிரம்பிருச்சு, வயிறு நிரம்பிருச்சு அப்படின்னா, அச்சி பாத்துங்க, அச்சினா நல்ல விஷயம், பாத்னா விஷயம், நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மகர் ஏக்தம் சே 20-50 मांगने लगे तब तो 20 दिन में काफी बड़ी रकम हो जाएगा. मगर मीन्स बट आना, एकदम ने ऑल ऑफ द सडन, दिन 20
50 मांगने लगे. 20 ना 20 rupees, 50 ना 50 rupees, 20 ரூபா 50 ரூபான்னு மாங்கனேனா கேட்டீங்க அப்படின்னா तब तो 20 दिन में 20 ना 20 நாள்ல 20 दिन में 20 நாளுக்குள்ள காஃபி படி ரகம் ஹோ ஜாயேகி. காஃபினா போதுமான அளவு, ஏன்னா போதுமான அளவு, படி ரகம், படி மீன்ஸ் பெரிய, ரகம்னா தொகை, ரொம்ப பெரிய தொகையா ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நெக்ஸ்ட், சன்னியாசி ने हंसते हुए कहा. சன்னியாசி வந்து हंसते हुए, हंसतेனா சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, கஹானா சொல்றாரு. மகாராஜ் மை லோபி நஹி ஹூ. மகாராஜ்னு கூப்பிட்டுட்டு மை லோபி, லோபினா பேராசை பிடிச்சவங்க, பேராசை நஹி ஹூ, என்கிட்ட வந்து ரொம்ப பேராசைலாம் கிடையாது. ஆஜ் முஜே ஏக் ருப்பையா தீஜியே. ஆஜ்னா டுடே, இன்னைக்கு நீங்க, முஜேனா எனக்கு, ஏக் ருப்பையா ஒரு ரூபா, தீஜினா கொடுங்க. फिर 20 दिन तक दुगने करके देते रखने का हुक्म दे दीजिए. फिरना आफ्टर, அதுக்கப்புறம் 20 दिन तक, 20னா 20, 20 நாள் வரைக்கும், தக்னா till that, அது வரைக்கும், दुगने करके, दुगने மீன்ஸ் டபுள் பண்ணி, करके தேத்தேனா கொடுக்கறதுக்கான, रखने का हुक्म மீன்ஸ் ப்ராமிஸ், அவளோட ஆர்டர் இங்க கொடுங்க. ஹுக்கும் தே தீஜியே, தட் மீன்ஸ் இங்க ஒரு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. எகு சுன்கர் ராஜா मंत्री और दरबारी सभी की जान में जान आई. எக்கு சுன்கர்னா கேட்டதுக்கு அப்புறம், அதை கேட்டதுக்கு பிறகுதான் ராஜா, மந்திரி और தர்பாரி, ராஜாவுக்கும் சரி, மந்திரிக்கும் சரி, தர்பாரி அப்படின்னா தர்பார்ல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், சபிக்கு ஜான், சபினா ஆள், அங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய ஜான்னா உயிர், மே ஜான் ஆயி, அவங்க உடம்புல வந்து உயிர், ஜான்னா உயிர், அவங்க அப்பதான் அவங்களுக்கு உயிரே வந்தது. ஆயினா வந்தது அப்படின்னு அர்த்தம். ராஜானே ஹுக்கும் தே தியா. ராஜா வந்து ஹுக்கும்னா ஆர்டர், அந்த ஆர்டரை வந்து தேதியான்னு கொடுத்துட்டாரு. என்ன கொடுக்குற அப்படின்னா, சன்னியாசி கே கஹே அனுசார் 20 दिन तक राजकोष से उन्हें भिक्षा दी जाती रहे. சன்னியாசிக்கே கஹேனா சொன்னது அப்படின்னு அர்த்தம். சன்னியாசி சொன்ன மாதிரி, அனுசார்னா அக்கார்டிங் டு, சன்னியாசி சொன்னது படியே 20 दिन तक, 20னா 20, 20 நாள் வரைக்கும், ராஜ்கோஷ், அதாவது ராஜ கருவூலத்துல இருந்து, உன்கேனா அவருக்கு, பிக்ஷா தி ஜாதி ரஹியே, பிக்ஷா வந்து தி ஜாதி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துடுறாரு. சன்னியாசி ராஜா கி ஜெய் ஜெய்கார் கர்த்தே हुए घर लौट गए. சன்னியாசி வந்து ராஜாவுக்கு ஜெய்கார்னா வாழ்த்து சொல்லுவாங்க இல்லையா, ஜெய் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு, கர்த்தே ஹுயே செஞ்சுட்டு, கர் லவுட் கயே, லவுட்னா ரிட்டர்ன், வீட்டுக்கு திரும்பிடுறாரு. ராஜா கே आदेश के अनुसार राज भंडारी प्रतिदिन हिसाब करके सन्यासी की भिक्षा देने लगे. ராஜா கே ஆதேஷ்னா ஆர்டர், ராஜாவுடைய ஆர்டருக்கு அனுசார்னா அது படி, ராஜாவோட ஆர்டர் படி, ராஜ் பண்டாரினா ராஜ் பண்டார், அதாவது ராஜ கருவூலத்தை பாத்துக்கிறவங்க ராஜ் பண்டாரின்னு சொல்லுவோம். ராஜ் பண்டாரி என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரதிதின டெய்லியுமே, ஹிசாப்னா கால்குலேட் பண்றது, அதை கணக்கு பண்ணி, சன்னியாசிக்கு பிக்ஷா தேனே லகா, பிக்ஷானா காசு, பிக்ஷையா கொடுத்துக்கிட்டு வராரு. இஸ் தரக் 2 दिन बीते, இஸ் தரக் இதே மாதிரி, 2 दिन 2 நாள், பீத்தேனா ஸ்பெண்ட் ஆயிருது, கழிஞ்சிருது. 10 दिन बीता, 10னா 10, 10 நாள்னு அர்த்தம். 10 दिन बीता, 10 நாளும் போயிருச்சு. बीता மீன்ஸ் ஸ்பெண்ட் ஆகுறது, கழிஞ்சு போயிருது. 2 सप्ताह तक भिक्षा देने के बाद भंडारी ने हिसाब करके देखा कि दान में काफी धन निकला जा रहा है. दो சப்தாக்னா வீக்னு அர்த்தம், 2 வாரம்னு அர்த்தம். 2 மீன்ஸ் 2 வாரம், தக்னா 2 வாரம் வரைக்கும், பிக்ஷா தேனேக்கே பாத், பிக்ஷானா பிக்ஷை கொடுத்ததுக்கு அப்புறம், பாத்னா ஆஃப்டர், பிக்ஷை கொடுத்ததுக்கு பிறகு, பண்டாரி வந்து ஹிசாப்னா கால்குலேட் பண்ணி பாக்குறது, கால்குலேட் பண்ணி தேக்கானா பாக்குறாரு. கி தான்னா அங்க இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்ல, காஃபினா எனக்கு போதுமான அளவு காசு வந்து நிக்கலா ஜாரஹா, நிக்கலானா வெளியில போறது, பிரிஞ்சு போகிறது, வெளியில போயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. யக் தேக்கர் உன்கே உல்ஜன் மஹசூஸ் ஹோனே லகே. யக் தேக்கர்னா இத பார்த்ததுக்கு அப்புறம், உன்கேனா அவருக்கு, உல்ஜன்னா கன்ஃபியூஷன், ரொம்பவே கன்ஃபியூஷன், மஹசூஸ் ஹோனே லகே, மஹசூஸ்னா ஃபீல் பண்றது, ரொம்பவே கன்ஃபியூஷனா அவர் ஃபீல் பண்றாரு. महाराज तो कभी किसी को इतना धन नहीं देते थे. மகாராஜ் வந்து கபினா எப்பவுமே, கிசிக்கோ யாருக்குமே,
இத்தனாதன் இவ்வளவு காசை வந்து நகி தேத்தே நகி தேத்தேனா கொடுக்க மாட்டாரே, தேத்தேனா கொடுக்கறது, நகி தேத்தேனா கொடுக்க மாட்டாரே. इसने उसने यह बात मंत्री को बताई. उसने அவரு यह बात விஷயம், இந்த விஷயத்த மந்திரிக்கு பத்தாயினா சொல்றாரு, போய் சொல்றாரு, மந்திரி கிட்ட போய் இத பத்தி சொல்றாரு. நெக்ஸ்ட், मंत्री ने कुछ सोचते हुए कहा. मंत्री வந்து कुछ सोचते திங்க் பண்ணி யோசிச்சு பார்த்துட்டு கஹானா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பாக்கி एक बात तो पहले ध्यान में नहीं आई थी. பாக்கி அப்படின்னா ஆச்சரியமா சொல்லுவோம்ல, அலாஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு एक बात तो ये बात இந்த விஷயம் வந்து பகலேனா ஃபர்ஸ்ட், தியான்னா அட்டென்ஷன், நம்ம கவனத்துக்கு நகி ஆயித்தி, நம்ம கவனத்துக்கு ஃபர்ஸ்ட் அது வரவே இல்ல. மகர் அப் கோயி உப்பாய் பி நகி ஹை. மகர்னா பட், ஆனா அப்னு நான் இப்போ வந்து கோயி உப்பாய்னா சொல்யூஷன், எந்த விதமான சொல்யூஷனும் நகினா இல்ல, இப்போ ஒரு சொல்யூஷன் கூட நம்ம கிட்ட இல்ல. महाराज का हुक्म बदल नहीं जा सकता. महाराज का हुक्मனா ஆர்டர், மகாராஜாவுடைய ஆர்டர் வந்து பதல்னா மாத்துறது, பதல் நகி ஜா சக்தா, மாத்துறது நம்மளால இப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. इसके बाद फिर कुछ दिन बीते. इसके बादனா ஆஃப்டர், அதுக்கப்புறம் फिर कुछ दिन, फिरனா ஆஃப்டர், அதுக்கப்புறம் कुछ दिन கொஞ்ச நாள் வந்து பீத்தேனா ஸ்பெண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு போகுது. भंडारी फिर हड़बड़ाता हुए मंत्री के पास पूरा हिसाब लेकर आ गया. பண்டாரி ஃபிர்னா ஆஃப்டர், அதுக்கப்புறம் ஹட்படாத்தனா ரொம்பவே நடுங்கி போய், ஷேக் ஆகி போய், உயே மந்திரிக்கே பாஸ்னா அவங்க கிட்ட அப்படின்னு, மந்திரி கிட்ட பூரா ஹிசாப்னா கால்குலேஷன், முழு கணக்கையும் லேக்கர்னா எடுத்துக்கிட்டு ஆகையானா வராரு. ஹிசாப் தேக்கர் மந்திரி கா சேஹரா பிகா படுகையா. ஹிசாப்னா கால்குலேஷன், அந்த கால்குலேஷனை தேக்கர்னா பார்த்ததுக்கு அப்புறம் மந்திரிக்கா சேகரானா பேஸ், அவங்க மந்திரியோட முகம் வந்து பிகானா பேல், வெளுத்து போயிருது, மந்திரியோட முகமே பயத்துல வெளுத்து போயிருது. வக அப்படின்னா பசீனா போஜ்கர் சிர் குஜால்கர் தாடி மே ஹாத் फेरते हुए बोला. வக அப்படின்னா பசீனா, அப்படின்னா தன்னுடைய அவங்க தன்னுடைய பசீனா வேர்வைய போஞ்ச்கர்னா தொடச்சுக்கிட்டு, சிர் குஜலாக்கர் சிர்னா தலைய வந்து, குஜலாக்கர்னா சும்மா சொறிவோம் இல்லையா, அந்த மாதிரி சொரிஞ்சிட்டு, தாதிமே ஹாத் फेरते हुए बोला. தாதி மீன்ஸ் அவங்களுடைய பியர்டு, அவங்க தாடியில வந்துட்டு ஹாத் फेरतेனா சும்மா அந்த தடவுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹாத்னா கைய வச்சு, फेरते हुए போலானா சொல்றாரு, அவங்க அப்படியே தடவிக்கிட்டு சொல்றாராம். என்ன சொல்ற அப்படின்னா, எக் கியா கஹ் ரஹி ஹோ. எக்னா நீ வந்து, கியானா என்ன, கஹ்ரஹினோ என்ன சொல்லிட்டு இருக்கிற நீனு. அபிசே இத்னாதன் சல்கயாக. அப்படின்னா இது வரைக்கும், இன்ன வரைக்குமே, இத்னாதன் இவ்வளவு காசு வந்து சல்கயாக போயிருச்சா, இவ்வளவு காசு போயிருச்சா. तो फिर 20 दिनों के अंत में कितना रुपये होगा. तो फिरனா இதுக்கப்புறம் 20 தினம், 20னா 20, தினம்னா நாள், 20 நாளுக்கு அந்தனா கடைசியில 20 நாள் முடியும் போது கித்தனை ரூபாயோ கித்தனை ரூபாய்னா எவ்வளவு ரூபாய் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பண்டாரி வந்து போலானா சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, ஜி பூரா ஹிசாப் தோ நகி கியா ஹை. பூரா ஹிசாப் அதாவது முழு கால்குலேஷனையுமே தோ நகி கியா என்ன செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மந்திரினே மந்திரி வந்து சொல்றாரு, கஹானா சொல்றது. மந்திரி என்ன சொல்றாரு அப்படின்னா, தோ துரந்த் பைட்கர் அபி பூரா இசா கரோம். துரந்த்னா சடன், உடனே வந்து பைட்கர்னா உட்கார்ந்து, உடனே என்ன பண்ண உட்கார்ந்து, அபினா நான் இப்பவே, பூரா இசாப் கரோ, பூரா இசாப்னா முழு கணக்கையுமே, கரோனா செய்ய அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், பண்டாரி ஹிசாப் கர்னே பைட் கயா. பண்டாரி வந்து ஹிசாப்னா கால்குலேட் பண்றதுக்கு பைட் கயானா உட்கார்ந்துறாரு. மந்திரி மகாஷயா अपने माथे पर बर्फ की पत्ती लगाकर तेजी से पंखा जलवाने लगे. कुछ ही देर में भंडारी ने पूरा हिसाब कर लिया. कुछ मीन्स सम, சில அப்படின்னு அர்த்தம். தேர்னா நேரம்,
குச் ஹி தேர்னா கொஞ்ச நேரத்திலேயே பண்டாரினே பண்டாரி என்ன பண்றா அப்படின்னா பூரா ஹிசாப் கர்லியா பூரா பூரா மீன்ஸ் கம்ப்ளீட் முழுமையான ஹிசாப் ஹிசாப்னா கால்குலேஷன் கணக்கு முழு கணக்கையுமே கர்லியா கர்னா செய்யறது கர்லியாட செஞ்சு முடிச்சிடுறாரு मंत्री ने पूछा कुल मिलाकर कितना हुआ मंत्री ने पूछा मंत्री मंत्री மினிஸ்டர் அங்க இருக்கக்கூடிய அந்த மந்திரி வந்து பூச்சானா கேக்குறாரு என்ன கேக்குறாரு அப்படின்னா குல் மிலாக்கர் கித்னா ஹுவா குல் குல்னா டோட்டல் மொத்தமா சேர்த்து மிலாக்கர்னா சேர்த்துன்னு அர்த்தம் குல் மிலாக்கர் அப்படின்னா டோட்டலா சேர்த்து கித்னா ஹுவா கித்னா கித்னா ஹவு மெனி எவ்வளவு ஆச்சு அப்படின்னு அந்த மாதிரி கேக்குறாரு கித்னானா எத்தனை எவ்வளவு அப்படின்னு அர்த்தம் பண்டாரி ने हाथ जोड़कर कहा பந்தாரி என்ன பண்றாரு ஹாத் ஜோடுக்கர் ஹாத்னா கை தன்னுடைய கைய ஜோடுக்கர்னா சேர்க்கறது அதுல கையெடுத்து கும்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஹாட் ஜோடுக்கர்னா கையெடுத்து கும்பிட்டு கஹானா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஜி 10,48,575 ஜிங்கிறது மரியாதைக்காக சொல்றது 10 लाख 10னா 10 10 लाख அப்படின்னா 10,000 அடுத்தாலிஸ்ங்கிறது 48 48 அப்படின்னா 48,000 1000 சோ 48,000 பாஞ்சுங்கிறது 5 சவுங்கிறது 100 சோ 5 அப்படிங்கிறது 500 பிச்சஹத்தர்ங்கிறது 75 75 रुपये रुपयेங்கிறது காசு 10,48,575 रुपये மீன்ஸ் 10,48,000 ஐ மீன் 10 லட்சம் 48,500 அப்புறம் 75 ஃபன் பண்றது ஜோக் அடிக்கிறது நகைச்சுவைன்னு சொல்லுவாங்க இல்லையா மஜாக்கர் ரஹி ஹோ என்ன நீ ஜோக் அடிச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அர்த்தம் நீ என்ன ஜோக் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு यदि सन्यासी को इतने रुपये दे दिए तब तो राजकोष खाली हो जाएगा यदि மீன்ஸ் இஃப் ஒருவேளை சன்னியாசிக்கு இத்தனை ரூபாய் இவ்வளவு ரூபாய்ன்னு சொல்லுவாங்க இத்தனைனா அவ்வளவு இவ்வளவு ரூபாய் வந்துட்டு தேதியன்னு கொடுத்தோம் அப்படின்னா தப்புனா அப்பொழுது தோ ராஜ்கோஷ் ராஜ கருவுல என்ன ஆயிரும் காலி ஹோ ஜாயேகா காலில எம்டி காலி ஹோ ஜாயேகா அப்படின்னா எம்டி ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பண்டாரினே கஹா பண்டாரி வந்துட்டு கஹான்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மஜாக் கியோं கருங்கா மஜாக்ங்கிற நகைச்சுவை காமெடி மஜாக் கியோं கரேங்கா கியோं மீன்ஸ் ஒய் ஏன் வந்து கருங்கன்னா நான் ஏன் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல அந்த மாதிரி நான் ஏன் காமெடி பண்ண போறேன் ஆப் யே ஹிசாப் தேக் லீஜியே ஆப்னா யூ நீங்களே என்ன பண்ணுங்க ஹிசாப்னா கால்குலேஷன் அதாவது கணக்கை வந்து தேக் லீஜியே தேக்னா பாக்குறது தேக் லீஜியேன்னு நீங்களே எடுத்து பாருங்க நீங்களே கணக்கை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மினிஸ்டர் கிட்ட வந்து यह कहकर उसने हिसाब का कागज मंत्री जी को दे दिया कहकर यग्னா இது அப்படின்னு அர்த்தம் கஹுங்க சொல்லிட்டு இத சொல்லி முடிச்சிட்டு உஸ்னேனா அவர் என்ன பண்றாரு ஹிசாபுக்கா காகஜ் ஹிசாப்னா கணக்கு எழுதி இருக்கக்கூடிய காகஜ்னா பேப்பர் அந்த கணக்கு எழுதி இருக்கக்கூடிய அந்த பேப்பரை வந்து மந்திரிக்கு வந்துட்டு தேதியா கொடுக்கறது தேதியா அப்படின்னா கொடுத்துறாரு ஹிசாப் தேக்க மந்திரி ஜிக்கோ சக்கர் ஆகையா ஹிசாப்னா அந்த கணக்க தேக்கத பார்த்துட்டு மந்திரி ஜிங்கிறது மரியாதைக்காக சொல்லியிருக்காங்க மந்திரி ஜி அந்த மந்திரி அவர்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு சக்கர் ஆகையா சக்கர்னா மயக்கம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மயக்கம் வந்துடுறது சக்கர் ஆனா வர்றது மயக்கம் வந்துருது அவங்களுக்கு சபி உன்ஹே சம்பால்கர் படி முஷ்கிலோ சே ராஜா கே பாஸ் லே கயே சபினா ஆல் எல்லாருமே என்ன பண்றாங்க உன்கேனா அந்த ஷீட்டே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து சம்பால்கர் ரொம்பவே அப்படியே கவனமா கேர்ஃபுல்லா போகலையா சம்பால்கர் மீன்ஸ் ரொம்ப கவனமா படி முஷ்கிலோசே படினா ரொம்ப ஜாஸ்தி பிக்னு அர்த்தம் பெருசு அப்படின்னு அர்த்தம் படி முஷ்கிலோனா ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது சிரமங்களுக்கு நடுவுல படி முஷ்கிலோசே ரொம்ப கஷ்டப்பட்டு ராஜா கே பாஸ் லே கயே ராஜாங்கிறது அந்த கிங் ராஜா கே பாஸ் அந்த ராஜா கிட்ட வந்து லேனா எடுத்துட்டு போறது லேகையே அப்படின்னா எடுத்துட்டு போறாங்க ராஜானே பூச்சா ராஜா வந்து என்ன பண்ற பூச்சுன்னா ஆஸ்க் கேக்குறது என்ன கேக்குறாரு அப்படின்னா கியா பாத் ஹை கியானா வாட் என்ன பாத்னா விஷயம் அர்த்தம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்போனே அந்த மாதிரி கியா பாத் ஹை அப்படின்னு சொல்லி கேக்குறாரு மந்திரி வந்து போலே சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா महाराज राजकोष खाली होने जा रहा है
மகாராஜ் அப்படின்னு மகாராஜ கூப்பிட்டுட்டு ராஜ்கோஷ் ராஜ கருவூலம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஷரி அது என்ன பண்ண போகுது, காலி ஹோனே ஜா ரஹா ஹை. காலினா எம்டி, ஹோனே ஜா ரஹா எம்டி ஆகுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எம்டி ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவானே, அதுதான் ஹோனேன்னு வில் ஹேப்பன். காலி ஹோனே ஜா ரஹி, அதாவது எம்டி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ராஜானே பூச்சா வகு கைசே. ராஜா கிங் வந்துட்டு பூச்சானா கேக்குறாரு. என்ன கேக்குறாரு அப்படின்னா, வகு கைசே, வகுனா அது, கைசேனா எப்படி, அது எப்படின்னு கேட்போனே, அது எப்படி காலியாகும் அப்படின்னு சொல்லி கேட்போனே, அந்த மாதிரி அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நெக்ஸ்ட் मंत्री बोले, मंत्री வந்து बोले சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மகாராஜ் சன்னியாசி को आपने भिक्षा देने का हुक्म दिया है. மகாராஜன் கூப்பிட்டுட்டு சன்னியாசிக்கு வந்து आपने நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, भिक्षा देने का, भिक्षाனா பிக்ஷை, தேனேனா கொடுக்கறதுக்கான, பிக்ஷா கொடுக்கறதுக்கான ஹுக்கும் தியா ஹை. ஹுக்கும்னா ஆர்டர், கட்டளைன்னு சொல்லுவோம்ல, ஹுக்கும் தியா ஹை, நீங்க கட்டளை வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு, ஞாபகப்படுத்துறாரு அதை. नेक्स्ट है, मगर अब पता चला है कि उन्होंने इस तरह राजकोष से करीब 10 लाख रुपए झटकने का उपाय कर लिया है. மகர்னா பட், ஆனா அப்னா நவ், இப்பதான் வந்து பத்தா மீன்ஸ் தெரிஞ்சுக்கிறது, இப்பதான் தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கி உன்ஹோனேன்னு அவருக்கு, இஸ் தரக்னா இதே மாதிரி, தரக்னா டைப், இந்த டைப்லயே ராஜ்கோஷ்னா ராஜ கருவூலத்துல இருந்து கரீப்னா நியர்பை, அருகில் சொல்லுவோம் இல்லையா, கிட்டத்தட்டன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நியர்பை. 10 लाख रुपये, 10 லாக்னா லேக்ஸ், 10 லட்சம் रुपये அமௌண்ட், 10 லட்சம் ரூபாய் வந்து ஜட்கனேக்கா உபாய் கர் லியா ஹை. ஜட்கனே மீன்ஸ் டேக்கிங், எடுத்துக்கிறதுக்கான உபாய்னா மெஷர்ஸ், நம்ம நடவடிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, உபாய் கர் லியா ஹை, கர்னா செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப வந்து அவருக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கிறதுக்கான மெஷர்ஸ் நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ராஜானே குஸ்ஸே கஹா. ராஜா வந்துட்டு குஸ்ஸேனா கோபம், ரொம்ப கோபமா, கஹானா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மைனே இத்தனை ரூபாய் தேனே கா ஆதேஷ் தோ நஹி தியா தா. மைனே நான் வந்துட்டு, இத்தனைனா இவ்வளவு அப்படின்னு அர்த்தம், இத்தனை ரூபாய் இவ்வளவு ரூபாய் வந்துட்டு, தேனேகா ஆதேஷ், தேனேனா கொடுக்கறதுக்கான ஆதேஷ்னா ஆர்டர், கட்டளையை வந்து தோ நஹி தியாத்தா. நஹி இஸ் த நெகட்டிவ் வேர்டு. தியானா கொடுக்கிறது, நஹி தியா அப்படின்னா கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. நான் அவனுக்கு கொடுக்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. फिर इतने रुपये क्यों दिए जा रहे हैं. फिरனா ஆஃப்டர், அதுக்கப்புறம் இத்தனை ரூபாய் இவ்வளவு ரூபாய் வந்துட்டு, கியோனா ஒய், ஏன் வந்துட்டு, தியே ஜா ரஹே ஹை, தியேனா கொடுக்கிறது, ஜா ரஹேனா கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு கேக்குறாரு. பண்டாரிக்கோ புலாவோம். பண்டாரிய வந்துட்டு புலாவோனா கூப்பிடு, கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டாரிய வந்து நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றாரு. मंत्री ने कहा, मंत्री வந்து கஹானா சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, जी सब कुछ आपके हुकुम के अनुसार ही हुआ है. ஜின்னு கூப்பிட்டுட்டு, மரியாதையா கூப்பிட்டுட்டு, சப் குச்னா எல்லாமே அப்படின்னு, சப்னா ஆல், குச்னா கொஞ்சம் அர்த்தம், சப் குச் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா எல்லாமே அர்த்தம், ஹோல். ஆப்கே ஹுக்கும் கே அனுசார், ஆப்கே உங்களுடைய, ஹுக்கும்னா ஆர்டர், உங்களுடைய அந்த ஆர்டரோட அனுசார்னா அக்கார்டிங் டு, அதன்படிதான் சொல்லுவோம் இல்லையா, அனுசார்னா அக்கார்டிங் டு, ஹுக்கும் கே அனுசார் உங்களோட ஆர்டர் படிதான் ஹுவானா நடக்கிறது, ஹேப்பன், ஹுவாஹை நடக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆப் குது ஹி தான் கா ஹிசாப் தேக் லீஜியே. ஆப்னா நீங்க, குத்துனா நீங்களேன்னு சொல்லுவோம் இல்லையா, நீங்களே வந்து தான் கா ஹிசாப், தானம், தானத்துக்கான ஹிசாப்னா கணக்க வந்துட்டு தேக் லீஜியே, தேக்னா பாக்குறது, தேக் லீஜியன்னு நீங்களே பாருங்க, எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட், राजा ने उसे एक बार देखा, 2 बार देखा, इसके बाद वह बेहोश हो गया. ராஜா வந்துட்டு, இசைனா அத வந்துட்டு, பார்னா முறைன்னு அர்த்தம், பார்னா ஒரு முறை அப்படின்னு அர்த்தம், தேக்கானா பாக்குறாரு, ஒரு தடவை பாக்குறாரு. 2 பார் தேக்கா, தோனா 2, 2 பாரா தேக்கானா பாக்குறாரு. இஸ்கே பாத் வக் பேஹோஷ் ஹோ கயா. இஸ்கேனா இதுக்கு, பாத்னா அப்புறம், இதுக்கு அப்புறம் வந்து
வக்னா அவரு, பேஹோஷ்னா மயக்கம் சொல்லுவோம் இல்லையா, அன்கான்சியஸ் ஆயிடுறது. பேஹோஷ்னா மயங்கி போயிடுறது. பேஹோஷ் हो गया அப்படின்னா மயங்கி விழுந்துடுறாரு. काफी कोशिशों के बाद उनके होश में आ जाने पर लोग सन्यासी को बुलाने दौड़े. காஃபினா எனஃப், போதுமான அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா. கோஷிஷம்னா முயற்சி. போதுமான முயற்சி பண்ணதுக்கு பிறகு, பாதுனா ஆஃப்டர், அதுக்கப்புறம் உன்கே ஹோஷ் மே ஆ ஜானே. உன்கேனா அவருக்கு, ஹோஷ்னா கான்சியஸ், உணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப அன்கான்சியஸ் ஆயிட்டாரு, மயக்கம் ஆயிட்டாரு. இப்ப மயக்கத்துல இருந்து தெளியுறது, அது ஹோஷ்ன்னு சொல்லுவோம், கான்சியஸா இருக்கிறது. ஹோஷ் மே ஆ ஜானே, ஆனா வருது, அவரு மயக்கத்துல இருந்து தெளிவுக்கு வராரு. லோக்னா மக்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சன்னியாசியை வந்துட்டு புலானே தவுடே, புலானேனா கூப்பிடுறது, கால் பண்றது, அவங்கள போய் கூப்பிடுறதுக்கு வேண்டி தவுடேனா ரேன், ஓடி போறது. எல்லாரும் ஓடி போய் அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்காக போறாங்க. सन्यासी के आते ही राजा रोते हुए उनके पैरों पर गिर पड़ा. சன்னியாசியோட ஆத்தேனா வருது, அவங்க வந்த உடனே, ஆத்தேகினா வந்த உடனே, ராஜா ரோத்தே ஹுயே, கிங் வந்துட்டு ரோத்தேனா கிரை, அழுகிறது. ரோத்தே ஹுயே, அத அழுதுகிட்டே, உன்கே பைரோம் பர், உன்கேனா அவருடைய, பைரோனா பாதங்கள், அவளோட கால்ல, பைரோம் பர் கிர்னா விழுகிறது. பைரோம் பர் கிர்படா அப்படின்னா கால்லயே உடனே விழுந்துடுறாரு. கிர்னா விழுகிறது, கால்ல விழுந்துடுறாரு. போலா துஹாயி ஹை சன்னியாசி மகாராஜ், मुझे इस तरह जान माल से मत मारिए. போலனா சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, துஹாயி ஹை சன்னியாசி மகாராஜ், துனியான்னு வாழ்க சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாழ்க சொல்லிட்டு சன்னியாசி மகாராஜ்னு அவரை புகழ்ந்து சொல்றாரு. முஜே இஸ் தரக், முஜேனா என்ன வந்துட்டு, இஸ் தரக்னா இதே மாதிரி, ஜான் மால் சே மத் மாரியே. ஜான்னா உயிர், மால்னா ப்ராப்பர்ட்டிஸ், அவங்களோட சொத்து. ஜான் மால் சே மத் மாரியே, மத்னா நெகட்டிவ் வேர்டு, நகி மத்து, அதுல மத்துனா நெகட்டிவ் வேர்டு. மாரினா கொல்றது, அது மத் மாரியப்னா என்ன கொல்லாதீங்க அப்படின்னு சொல்ற. ஜான் மால் சே மத் மாரியப்னா டோன்ட் கில் மீ தான் மீனிங், என்னைய கொல்லாதீங்க. ஜெய்சே பி ஹோ ஏக் சமஜௌதி கர்கே முझे वचन से मुक्त कर दीजिए. ஜெய்சேபினா லைக் தட், அதே மாதிரி. ஹோ ஏக் சமஜௌதா, ஏக்னா ஒரு, சமஜௌதானா ஒரு தீர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா. சமஜௌதா கர்கே, ஒரு தீர்வு செஞ்சு, முஜேனா என்ன, வச்சன்னா பிராமிஸ், என்னுடைய வாக்குறுதியில இருந்து, முக்துகர் தீஜியே, முக்துனா ஃப்ரீ பண்ணி விடுற, என்னைய முக்துகர் தீஜியே, என்ன ஃப்ரீ பண்ணி விடுங்க, என்னுடைய அந்த வாக்குறுதியில இருந்து என்னைய வெளியேற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ராஜா சன்னியாசி கிட்ட. नेक्स्ट है, अगर आपको 20 दिन तक भिक्षा दी गई तो राजकोष खाली हो जाएगा. அகர்னா இஃப், ஒருவேளை, ஆப்கோனா உங்களுக்கு, 20 दिन, 20னா 20, தின்னா டே, 20 days வரைக்கும், தக்குனா டில் தட், அது வரைக்கும், 20 நாள் வரைக்கும், பிக்ஷா பிக்ஷா வந்து தீகைனா கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, तो ராஜ்கோஷ்ங்கிறது ராஜ கருவுல என்ன ஆயிரும், காலி ஹோ ஜாயேகா, காலினா எம்டி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹோ ஜாயேகனா இட் வில் ஹேப்பன், நடந்துரும், காலியாகி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. फिर राजकाज कैसे चलेगा. फिरனா அதுக்கப்புறம், ஆஃப்டர் தட் ராஜ்காஜ்ங்கிறது கவர்னன்ஸ், அது வந்து ஆளுகை சொல்லுவோம். அந்த ஆட்சி பண்றது வந்து கைசே சலேகா, கைசுன்னா எப்படி, சலேகானா நடக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கைசே சலே எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சன்னியாசி நே கம்பீர் ஹோக்கர் கஹா, சன்னியாசி வந்துட்டு கம்பீர்னா ரொம்ப ப்ரௌடா, ரொம்ப கம்பீரமா, ஹோக்கர் கஹானா சொல்றது, என்ன சொல்ற அப்படின்னா, इस राज्य में लोग अकाल से मर रहे हैं. इस ராஜ்யனா இந்த ராஜ்யத்துல, இந்த கிங்டம்ல வந்து, லோக்னா மக்கள் வந்து, அகால்னா பஞ்சம், ஃபெமைன் சொல்லுவோம், அந்த பஞ்சத்துல வந்து, மர் ரஹே ஹை, மர்னா டெத், மர் ரஹேன்னு இறந்துகிட்டு இருக்கிறாங்க. मुझे उनके लिए केवल 50,000 रुपये चाहिए. முஜேனா எனக்கு வந்து, உன்கேனா அவங்களுக்கு அப்படின்னு அர்த்தம், லியேனா அவங்களுக்காக, உன்கேலியனா அவர்களுக்காக, கேவல்னா ஒன்லி, வெறும் 50,000 रुपये. 50னா 50, ஹஜார்னா 1000, சோ 50,000, 50,000 ரூபாய், ருப்பியே வந்து சாகினா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. வக் ருப்பியே மில்தே ஹி மை சமஜூங்கா முझे मेरे पूरी भिक्षा मिल गई है. வக் ருப்பியா, வக்னா அந்த, ருப்பியா காசு, அந்த காசு, மில்தே ஹி ஹை, மில்தேனா எனக்கு கிடைச்சிருச்சு, மில்தே மீன்ஸ் மீட் பண்றது, கிடைக்கிறது, எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, மை சமஜூங்கானா புரிஞ்சுப்பேன், நான் வந்து என்ன புரிஞ்சுப்பேன் அப்படின்னா, முஜேனா எனக்கு, மேரினா என்னுடைய,
பூரி பிக்ஷா மில் கை ஹை. பூரி பூரினா கம்ப்ளீட் முழுமையான, பிக்ஷா பிக்ஷானா பிக்ஷை முழுமையான பிக்ஷை வந்து மில் கை ஹை. மில்கைனா கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். ஒருவேளை எனக்கு அந்த 50,000 கிடைச்சிருச்சு அப்படின்னா என்னோட முழு பிக்ஷையும் கிடைச்சிருச்சுன்னு நான் வந்து நினைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ராஜானே கஹா. ராஜா வந்து கஹா கஹானா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா परंतु उस दिन एक आदमी ने मुझसे कहा था. परंतु பட் ஆனா உஸ் தினா அந்த நாள், ஒரு நாள்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி உஸ் தின் ஒரு நாள் வந்து ஏக் ஆத்மீனா ஒரு மனுஷன் வந்துட்டு முஜிசே என்கிட்ட வந்து கஹானா சொல்றது, என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா கி லோகோ கே லியே 10,000 रुपया ही बहुत होगे. லோகோனா மக்கள், லோகோ கேலிய மக்களுக்காக 10,000 10,000, 10னா 10, 1000னா 1000, 10,000 ரூபாய்க்கு பகுத் ஹோகா. பகுத்னா ஜாஸ்தி, மக்களுக்கு 10,000 ரூபாவே ரொம்ப ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா அவர் 50,000 கேக்குறாரு இல்லையா, அதனால அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் சன்னியாசி நே கஹா. சன்னியாசி வந்து கஹானா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா மகர் ஆஜ் மை கக்தா ஹூம். மகர்னா பட் ஆனா, ஆஜ்னா டுடே, இன்னைக்கு வந்து மை கக்தா ஹூம். மைனா நானு, கக்தா ஹூம்னா சொல்றேன், நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு அப்படின்னா 50,000 रुपये से 1 पैसा कम नहीं लूंगा. 50,000, 50 மீன்ஸ் 50, 1000 மீன்ஸ் 1000, 50,000 அதுல இருந்து சே 50,000 சே 50,000த்துல இருந்து ஏக் பைசா, பைசானா பைசா தான், ஏக் பைசானா ஒரு பைசா கூட கம் நகி லூங்கா. கம்னா கம்மி, லெஸ் பண்ணி, கம் நகி லூங்கா. லூங்கா மீன்ஸ் டேக், எடுத்துக்கிறது. நகி லூங்கானா எடுத்துக்க மாட்டேன், கம்மியா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி சொல்லிடுறாரு. ராஜா கிட்கிடாய. ராஜாங்க கிங் வந்து கிட்கிடாய கெஞ்சி பாக்குறது, ப்ளீஸ் ப்ளீடிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ளீஸ் பண்ணி பாக்குறாரு. மந்திரி கிட்கிடாயே. மந்திரியே என்ன பண்றாரு, கெஞ்சி பாக்குறாரு. கிட்கிடாயனா கெஞ்சுறது. சபி கிட்கிடாயே. சபினா ஆல், எல்லாருமே வந்து கிட்கிடாய கெஞ்சி பாக்குறாங்க. மகர் சன்னியாசி அப்பனே வச்சன் பர் ஹட்டா ரகா. மகர்னா ஆனா, பட் சன்னியாசி வந்துட்டு அப்பனே தன்னுடைய வச்சன்னா ப்ராமிஸ், தன்னுடைய ப்ராமிஸ்ல வந்து ஹட்டானா ஸ்ட்ராங்கா அப்படியே ஸ்டபடா நிப்போம் இல்லையா, அத ஹட்டாரஹான்னு சொல்றது. ஆக்கியிருக்காருன்னா கடைசியா, ஃபைனலின்னு சொல்லுவோம் இல்லையா, கடைசியா லாச்சார ஹெல்ப்லெஸ், யாருமே உதவிக்கு இல்லாத காரணத்தினால ராஜ்கோஷ்னா ராஜ கரூரத்திலிருந்து 50,000 ரூபாயே, 50,000 அதாவது 50,000 ரூபாய் வந்துட்டு சன்னியாசிக்கோ தேனேக்கு பாத். சன்னியாசிக்கு தேனே கொடுக்கிறது. தேனேக்கே பாத்னா ஆஃப்டர், கொடுத்ததுக்கு பிறகுதான் ராஜாக்கு ஜான் பச்சி. ராஜாவுடைய ஜான்னா உயிர். ராஜாவோட உயிரை என்ன பண்ணுச்சு, பச்சினா காப்பாற்றப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அவரோட உயிரை அப்பதான் வந்தது அவருக்கு. பூரே தேஷ்மே, பூரேனா ஹோல், முழு அப்படின்னு அர்த்தம். முழு தேசத்திலயுமே கபர்னா நியூஸ், அதை பத்தின செய்தி வந்துட்டு ஃபைல்னா ஸ்ப்ரெட் ஆகுது, ரொம்ப பரவுது. இவருக்கு ராஜா காசு கொடுத்திருக்காங்கிற செய்தி பரகுது. அகால்கே காரன், அகால்னா பஞ்சம், பஞ்சத்தினால, காரணத்தினால, பஞ்சங்கிற காரணத்தினால ராஜ்கோஷ் ராஜ கருவூலத்துல இருந்து 50,000 ரூபாயே, 50 ஹஜார்னா 1000, 50,000 ருபீஸ் வந்து ராகத்துமே தியே கயஹை. ராகத்னா உதவியா வந்து தியே கயஹை கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தி ஊர் முழுக்க பரவுது. சபினே கஹா. சபினா ஆல், அங்க இருக்க எல்லாருமே என்ன பண்றாங்க, கஹானா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹமாரே மகாராஜ் கர்ண ஜெய்சேயி தானி ஹை. ஹமாரே நம்மளுடைய அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய மகாராஜ், நம்ம மகாராஜ் எப்படி கர்ண ஜெய்சே, கர்ணனா கொடைவளர் கர்ணன் இருக்காலே அவரை மாதிரி, ஜெய்சேனா லைக் தட், அவரை மாதிரி வந்து தானினா தானம் கொடுக்கறத சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்றாங்க. இந்த லெசனை வந்து எழுதினது யாரு அப்படின்னா சுகுமார் ராய்ங்கிற ஒரு ஆத்தர் எழுதி இருக்கிறாங்க. இந்த லெசன் பிடிச்சிருந்தாலும் சரி, நிறைகுலம் சேனல் பிடிச்சிருந்தாலும் சரி, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.